ஸோ இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னன்னா வார் சயின்ஸ் இன் ஷேர் மார்க்கெட். அதாவது போருக்கான அறிகுறிகள் ஷேர் மார்க்கெட்ல கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து 2025ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டாபிக் தான் ஹாட்டா போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோவை 2030ல பார்த்தாலும் சரி, இல்ல 35ல பார்த்தாலும் சரி, எப்போ நீங்க பார்த்தாலும் நான் சொல்ல போற 9 சைனுக்குள்ள ஷேர் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அங்க போருக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸா இருக்கும் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இந்த வீடியோ வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு முடிவை நீங்க ஷேர் மார்க்கெட்ல எடுத்தீங்க அப்படின்னா அது முழுக்க உங்க ரிஸ்க்ல தான் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனை பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிகுறியா நம்ம ஜியோ டென்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், ஜியோ டென்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நேஷன் இன்னொரு நேஷனுக்கு விரோதமா வந்து செயல்படுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ட்ரம்ப் இருக்கார்ல. ஸோ யூஎஸோட ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா டாரிஃப் ஒன்று கொண்டு வர்றாரு. டாரிஃப்னா அதிகமான டாக்ஸ் இஷ்யூ வந்து ரிலீஸ் பண்றாரு. இதனால வந்து மெக்சிகோ, அதுக்கப்புறம் கனடா, அதுக்கப்புறம் சைனா மேல வந்துட்டு 25ல இருந்து 30% வந்து டாக்ஸ் வந்து விதிக்கப்படுது. சைனா வந்துட்டு அடிஷனலா 10% வந்து விதிக்கப்படுது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸை வந்து உள்ள திணிக்கிறாங்க. இது மேக்சிமம் என்ன ரீசனுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட பணபலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. நம்ம நல்லாவே தெரியும் யூஎஸோட தேசிய கொடி என்னதுன்னா அதுல வந்து ஒரு கழுகு இருக்கும், அதாவது ஒரு ஈகிள் இருக்கும். அந்த ஈகிளுக்கு வந்து 2 ரெக்கம் இருக்கும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பணபலம், அதாவது மணி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ், அதாவது படைபலம் சொல்லுவாங்க. இது 2 தான் அமெரிக்கா வந்து தாங்கி நிக்குது. சரிங்களா. சோ இது அவங்க வலுப்பட்டுன்னு சொல்லிதான் டாக்ஸ் வந்து ஏத்திருக்காங்க. இன்னொன்னு, இவங்க உலக நாடுகள்ல இருந்து கடன் வாங்கக்கூடாது, அதாவது யூஎஸ்ஏ வந்து கடன் வாங்கக்கூடாது சொல்லிட்டு இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் வந்துட்டு நடக்கும். அதாவது இப்போ இது பண்ணதுனால என்ன ஆகுது, சைனா மேல பிரஷர் ஆகுது. இப்போ சைனா கிட்ட நம்ம குட்ஸ் வாங்குறோம், இந்தியா வந்து குட்ஸ் வாங்குறோம். சோ இதனால நம்மளுக்கும் அதிகமான வரி வந்து விதிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு டாக்ஸ் கட்டணும்ல, அவங்களோட கொள்முதல் டாக்ஸ் கட்டணும்ல. சோ அதனால நம்ம மேல வந்து வரி விதிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரியான எல்லைக்குள்ள அதிகமான பதட்டங்கள் வந்துட்டு நிலவ ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு போர் அப்படின்னு சொல்லப்படுறது ஜஸ்ட் போய் அடிக்கிறதுனால மட்டும் கிடையாது. சரிங்களா. ஒரு நாட்டுல நாட்டுக்கு எடுத்து போயிட்டு கண்ணு வச்சு விடுறதோ இல்ல பீரங்கி வச்சு விடுறதோ மட்டும் கிடையாது. பயோவார்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்ஸ் இஷ்யூ வச்சுட்டு ஒரு நாட்டை அமுக்குறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா. சோ இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் கேட்டீங்க அப்படின்னா அது வாருக்கான சைன் தெரிஞ்சுக்கோங்க. அது ஷேர் மார்க்கெட் நெகட்டிவா பயங்கரமா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட்டாலிட்டி அண்ட் ஸ்விங் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்டோட பொதுவான ரூல் என்ன, யாராவது ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேரோட பிரைஸ் வந்து மேல போகும். ஒருவேளை யாராவது ஷேர் வித்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். சரிங்களா. சோ வாங்க பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், விற்க காசு வந்து கம்மியாகும். இதுதான் இந்த கிராஃப்ல மேல கீழே போயிட்டு வருது. இப்போ வாருக்கான அறிகுறி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க கிராஷ் மார்க்கெட் பாருங்க. கிராஷ் மார்க்கெட்னா இப்போ 2025 மார்க்கெட் கிராஷ். சோ இப்போ எப்படி இருக்கும்னா கிராஃப் ஒரு 3 மாசத்துக்குள்ள இப்படி இறங்கிருக்கும். சரிங்களா. சோ 3 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 25% கீழே இறங்குதா, இதுவே வார் சைன் அப்படின்னா மார்க்கெட் செங்குத்தா இறங்கியிருக்கும். 2 வாரத்துல, 2ல இருந்து 3 வாரத்துல சொல்றேன், செங்குத்தா வந்து இறங்கியிருக்கும். இந்த விஷயம் நம்ம மார்க்கெட்ல மட்டும் இல்லாம யூரோப் மார்க்கெட்ல, யூஎஸ்ஏ மார்க்கெட்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு சைனா மார்க்கெட்லயும் நடந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு வால்டிலிட்டி ஸ்விங் இருக்கு. ஏன்னா வார்ன்றது ஒரு உலகத்தை அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம். நீங்க உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனை, அதாவது ஈராக் ஈரான்லாம் இருக்கு தெரியுமா, அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட நம்ம அஃபெக்ட் ஆனோம். ஏன்னா அங்க வந்து கொள்முதல் வரல, ஆயில் விலை அதிகமாச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. சரிங்களா. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி வால்டிலிட்டி வந்து எல்லா மார்க்கெட் நடக்குது அப்படின்னா கூட்டமைப்பு பார்க்கும்போது அங்க ஒரு வார் சைன் நடக்குதுன்னு அர்த்தம். அங்கேயும் ஒரு பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணும். இது எப்படி ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல அதிகமான பங்குகளை வச்சிருக்கிறது எஃப்ஐஎஸ். எஃப்ஐஎஸ்ன்றவங்க யாரு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா. ரொம்ப சிம்பிள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பங்குகளை வந்து 80% வச்சிருப்பாங்க, 60-80% வச்சுக்கலாம். சரிங்களா. சோ இவ்வளவு பங்குகளை வந்து இவங்க தான் வந்து வச்சிருப்பாங்க. ஏன் இந்த எஃப்ஐஎஸ்லாம் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியான்றது ஒரு க்ரோயிங் மார்க்கெட். சரிங்களா. சோ இது க்ரோயிங் மார்க்கெட் அப்படின்றதுனால இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பண மதிப்புல, அதாவது அவங்களோட யூஎஸ் டாலர்ல ஒரு டாலர் வந்து 87 ரூபா அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப சீப். சரிங்களா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்ராஜ்க்காக, அதாவது பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்பிட்ராஜ்க்காக நம்மள வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இன்வெஸ்ட் பண்றதுனால இவங்களுக்கு வந்து growth ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஷேர் மார்க்கெட்ல ஒரு அப்ஸ்டோக் நடக்கும், அதாவது ரைஸ் நடக்கும். சரிங்களா. இவங்களை தான் நம்ம வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேல்ஸ்ன்றவங்க இந்த மார்க்கெட் மொமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றவங்க. சோ இப்போ வித்தா என்ன ஆகும், டேட்டா வந்து கீழே விழுந்துரும். சரி, இப்போ இந்த மார்க்கெட் மறுபடியும் மேல வரணும் அப்படின்னா டிஐஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், நம்ம ஆளுங்க. சரிங்களா. அவங்க வாங்கினாதான் மேல வரணும். பட் வாருக்கான அறிகுறி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க பல்கா விற்பாங்க, ஆனா வாங்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க அப்படின்னா ஷேரு கிட்டத்தட்ட வந்து 75% கீழே போனா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. நடக்காது சொல்றேன்.
பட் வார் வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கேள்விப்படுறீங்க. டிஃபைஸ் வந்து பல்கா விற்கிறாங்க, டிஐஎஸ் வந்து வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வாலடைலிட்டி ஸ்விங் இருக்கு. நம்ம மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, எல்லா மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. இது வந்து வாருக்கான ஒரு அறிகுறி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் தான். ஆயில் பிரைஸ நம்ம ஏன் வாருக்கான அறிகுறியோட ஒப்பிடுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆயில் விலை ஏறுது, அதாவது கச்சா எண்ணெய் ஏறுது அப்படின்னா அதுல இருந்து தயாரிக்கப்படுற பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் கெரோசின் சொல்லி எல்லாமே ஏறும். நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபியூயல். அதாவது நம்ம கஸ்டமரா பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு வண்டிக்கு ஊத்துற, அதாவது வெஹிக்கிளுக்கு ஊத்துற ஃபியூயல். இது இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ராணுவத்துல இயங்குற டேங்க்ஸ், அங்க இருக்க ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் அங்க யூஸ் பண்ற ஜெனரேட்டர்ஸ் இது எல்லாமே இந்த எரிவாயுவோட தான் ஏறுது. சரிங்களா? சோ இது ஏறுச்சு அப்படின்னா இவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்தியா வந்துட்டு அரபு நாட்டுல இருந்து தான் வந்துட்டு பெட்ரோல் வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது கச்சா எண்ணெயில பெட்ரோல் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோல் தர மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு சம்பந்தமே இல்ல நாடா இருந்தாலும், இல்ல நம்மளுக்கு ஒரு விரோத நாடா இருந்தாலும் அவங்க கிட்ட பெட்ரோலுக்காக போய் நிற்போம். அவன் என்ன பண்ணுவான், பெட்ரோல் விலையை ஏத்தி வச்சிருவான். இப்போ ஏத்தின உடனே அது யார் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? சோ ஒரு போர் பதட்டத்துல ஆயில்ன்றது ரொம்ப முக்கியம். அது எங்க அடி வாங்குச்சுன்னா கூட இல்ல நம்ம ஃப்ரெண்ட்லியா நாடுகள் இருந்தாலும் அது வரத்துக்கான செலவு அதிகமா இருக்கு, அது போர்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல ஆயிலோட பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறும். சோ கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் பிரைஸ் ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போர் பதட்டம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆயில் பிரைஸ் வந்து நேச்சுரல் டிமாண்டா இல்லாம, அதாவது பூமி கீழே வந்து கம்மியாயிடுச்சு அதனால ரேட் ஏறுதுன்னா பரவாயில்ல. ஆனா எந்த வித ரீசனும் இல்லாம ஈஸியா ஒரு 2ல இருந்து 3 வாரத்துக்குள்ள 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாருக்கான சைன் இருக்கு. அதாவது பெட்ரோல் மூலியமாக நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து முடக்கப்படுகிறது, இல்ல நம்ம இன்னொரு நாடுகள் இதுக்காக டிமாண்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பிரைஸ். இந்த கோல்டு பிரைஸையும் இந்த கரன்சியையும் நான் வந்து ஒன்னா சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த கோல்டு பிரைஸ் இருக்கு தெரியுமா? இந்த கோல்டு பிரைஸ் எப்பப்பெல்லாம் ஏறும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கீழே போகுதோ, இது எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் நடக்கும். நீங்க இப்போ எடுத்து பாருங்க, கொரோனா டைம் அப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன், அந்த கோல்டு விலை மட்டும் ஏறிட்டே போச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துக்கு 21% ரொம்ப நார்மல் கோல்டுன்றது. நான் சொல்றேன் ரொம்ப மினிமமா கூட 8% கூட போகும். அதாவது மினிமம் 8ல இருந்து 21% வரைக்கும் நார்மல்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பேரிட காலங்கள்ல கூட இது வந்து நடக்கும். பட் ஸ்டில் ஒரு வார் சைன் வருது அப்படின்னா ஈஸியா இது வந்துட்டு 29ல இருந்து 35% கூட ஈஸியா ஏறும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வார் நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாடு அதிகமா கோல்டு யார் வச்சிருக்கா? யுஎஸ்ஏ தான். சோ இந்த நாடு என்ன பண்ணும் அப்படின்னா பணபலத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஷேர் மார்க்கெட் கிரைசிஸ் வந்து கொண்டு வந்து கோல்டு பிரைஸ் ஏற்றி விட்டுரும். சோ இப்போ அவங்களுக்கு சேஃப் ஹேவன் கரன்சின்னு சொல்லுவாங்க கோல்ட. அது அதிகமா இருக்கிறதுனால அவங்க எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. ஈஸியா வந்து கொள்முதல் பண்றதுக்கும் சரி, நிறைய விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணி அவங்க தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுப்பாங்க போருக்காக. சரிங்களா? கோல்டோட பிரைஸ் ஏறுது அப்படின்னா அங்க கரன்சியோட பிரைஸும் ஏறுதுன்னு தான் அர்த்தம். இப்போ அதிகபட்சமா நம்ம இந்திய மதிப்படி கரன்சி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் தான். ஏன்னா இப்போ யூஎஸ் டாலரோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 87 ரூபா வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? எப்பவுமே இந்திய மதிப்படி யூஎஸ் டாலர் வந்துட்டு 4ல இருந்து 5% தான் வந்து ஏறும். ஓகேங்களா? ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த 2025 தான் ஆரம்பிச்சது. இன்னும் 3 மாசம் தான். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 2025 மார்ச் மாசம். சரிங்களா? சோ மார்ச் மாசத்துல கிட்டத்தட்ட 6ல இருந்து 7% நடந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 3 மாசத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட சொத்து மதிப்பு வந்து கம்மியாகுது. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸ் எதுக்கும் வந்து பணத்தை பயங்கரமா வந்து சேர்த்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், யூஎஸ் கிட்ட இருக்கிறது 2 பவர் தான். ஒன்னு வந்து பணபலம், இன்னொன்னு வந்து படைபலம். சரிங்களா? ஆள் பலம் சொல்லுவாங்க, மேன் பவர். சோ இதை வந்து அவங்க ஏத்திட்டே இருக்காங்க. சரிங்களா? சோ நீங்க மீன்வேல் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி என்னென்ன கரன்சி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட யூரோ, அதுக்கப்புறம் இங்கிலாந்து கரன்சியான பவுண்டு. சரிங்களா? இது பவுண்ட் இப்படிதான் போடுவாங்க. சோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்களை விட கொஞ்சம் அதிகம். சரிங்களா? சோ இப்போ யூஎஸ்க்கு டைரக்ட் காம்படிட்டரா இருக்கவங்க இவங்க 2 பேர் தான். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கரன்சி வந்து டைரக்டா வாருக்கான ஒரு இவ்வளவு ஏறுது அப்படின்னா யூஎஸ் எதுக்காகவோ தன் மதிப்பு வந்து ஏத்துறாங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க இப்படி ஏத்தி நாடு முன்னேறாம டிஃபென்ஸ் ஸ்டாக் முன்னேறிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போர் நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். சோ இப்போ வந்து பார்த்த வரைக்குமே அமெரிக்கா எந்த நியூஸ்ல வந்தாலும் வார் சைனோட தான் வராங்க, அதாவது போரோட நிகழ்ச்சிக்கு தான் வராங்க. நாங்க தான் கெத்துன்ற மாதிரியான விஷயங்களோட வராங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ஏ டைரக்டா வந்து LGBTQ இருக்கு தெரியுமா? அந்த கம்யூனிட்டிக்கு வந்து டைரக்டா அகைன்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நானும் பெரிய சப்போர்ட்டர் கிடையாது. சரிங்களா? சோ LGBTQ வந்துட்டு வேர்ல்டு பேங்கோட சம்பந்தப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுற நாடுகளுக்கு ஒரு வேர்ல்டு பேங்க் காசு கொடுக்கணும் அப்படின்னா LGBTQ அப்ரூவ் கொடுத்துருக்கணும். பட் யூஎஸ்ஏ வேணாம்னு சொல்லிட்டாங்க.
தனியாக டிட்டாச் ஆகி தனியாக அரசாங்கமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஒரு போர் பதட்டம் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ நான் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் வந்து யூஎஸ் கரன்சி தன்னோட மதிப்பை விட அதிகமா ஏறுதோ, அதே மாதிரி ரிலவெண்டான கோல்டு ஏறும். யூஎஸ் தான் அதிகமான கோல்டு வச்சிருக்காங்க. கோல்டு மார்க்கெட் அவங்களுக்கு தான் இருக்கு. ஏறுதோ அப்ப அந்த இடத்துல ஒரு வார் சைன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லாம ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல ரெண்டுமே கோல்டும் கரன்சி ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல வார் சைன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் ஃபியர். சரிங்களா? அதாவது பணவீக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க சுத்தியே கேட்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில வந்து லே ஆஃப் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. லே ஆஃப்னா நம்மளோட வேலை வந்து அதிகமா பறி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன்னா இனி வந்துட்டு மனுஷங்க தேவையில்லை, மிஷின்ஸே போதும். அதாவது ஏஐன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இன்ஃபிளேஷன் ரேட்டை வந்து அதிகமாகவே வந்து எடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி விலைவாசி ஏறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து 5 ரூபாய்க்கு பெண் வாங்குவோம். இப்போ வந்து 7 ரூபாய்க்கு தான் பெண். 5 ரூபாய்க்கு பெண்ணே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரிங்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்ஃபிளேஷன் அப்படின்னா சாப்பாடோட அளவு வந்து கம்மியாயிட்டு இருக்குது. ஒரு காலத்துல 5 ஸ்டார் எவ்வளவு பெருசா இருந்தா இப்போ பாத்தீங்க அப்படின்னா சைஸ் அப்படியே கம்ப்ளீட் ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காசுக்கு இப்போ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். 5 ரூபாய்க்கு இப்போ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது வந்துட்டு இந்த 3 மாசத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியன்ஸ் ரொம்ப சஃபர் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, இந்த சிச்சுவேஷனுக்குள்ள இப்போ ஷேர் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. 2020 நடந்துட்டு இருக்கு. மேபி இந்த வீடியோ நீங்க 2030 பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த சயின்ஸ்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ், அதாவது பேனிக் சிச்சுவேஷன் அதிகமா வந்து ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. இது வாருக்கான ஒரு சைன்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஷேர் மார்க்கெட் டிக்ளைன் ஆகும் 2 செக்டார்ல. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் செக்டார், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் செக்டார். அதாவது நாடு ஒரு இடத்துல பஞ்சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வறட்சி, அதாவது ட்ரைனஸ் சொல்லுவாங்க. மழையே இல்லப்பா, வெயில் மட்டும்தான் இருக்கு, சுத்தமா ட்ரையா இருக்கு, பாலைவனமா ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து சாப்பாடுக்கு பஞ்சம் வரும். இன்னொன்னு வார் வந்தா, ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு வார் நடக்குதோ அங்க இருந்து வரக்கூடிய சரக்கு நமக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ யூஎஸ்க்கு நடுவில் இந்தியா வந்துட்டு ரைஸ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதாவது நான் உணவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு வார் சைன் தான். அப்போ இந்த இடத்துல வந்து ரைஸ் பஞ்சம் வந்து உருவாச்சு, சாப்பாடு பஞ்சம் வந்து உருவாச்சு. அவங்க பர்கர் பீஸா மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுவே ஒரு வார் சைனா தான் வந்து பார்த்தாங்க. ஏன்னா டைரக்டா ஒரு அன்றாட வாழ்க்கையில நான் கொடுக்க மாட்டேன், நான் கை வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வார் சைன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பஞ்சங்கள் நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பவர் செக்டார்ல ஒரு டிக்ளைன் இருக்கும். பவர் செக்டார் அப்படின்னா இப்போ டிஃபென்ஸோட, அதாவது தன்னோட ராணுவ படம் வந்து அவங்க அதிகமாக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு மேல சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலாம் தேவை கிடையாது. நியூக்ளியர் பவர், அப்புறம் பெட்ரோல், ஸோ இந்த மாதிரியான அழிவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அதிகமான காசு செலவு பண்ணுவாங்க. ஸோ பவர் செக்டார்ல வந்து பெருசா ரிலே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நாட்டு மக்களுக்கு 3 வேளை சோறுன்றதை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி கரண்ட் இருக்கா பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களோட தங்க வச்சுட்டு அவங்க பொழைச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் தள்ளி விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ நீ ஷேர் மார்க்கெட்ல ஃபுட் அண்ட் பவர் செக்டார்ல ஒரு பயங்கரமா டிக்ளைன் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு வார் சைன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட பவர் செக்டார் 50% வந்து கீழே விழுந்திருக்கு. இதுவே வந்து ஒரு வார் சைனா தான் பாக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே ஏறும். டிஃபென்ஸ் ஸ்டாக்ன்றது ஒரு நாடு தன்னோட படைபலத்தை அதிகமாக்குறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ்ல வாங்குவாங்க தெரியுமா, அதுக்கு செலவு பண்ற காசு வந்து அதிகமாகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது கரெக்டா நியூஸ் வெளில வரல, பட் அரசு வெப்சைட்ஸ்ல நியூஸ் என்னன்னா இந்த வருஷம் 32% வந்துட்டு அதிகமா இருக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக் அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஐடி இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு மெடிக்கல் செக்டார், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அப்ப அங்க நோயாளிங்க அதிகமாகறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு மருந்து கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நோயாளிங்க அதிகமாகறாங்க, அங்க மருந்து விற்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அதே கான்செப்ட் இங்க பாருங்க. இப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறுது அப்படின்னா, அதாவது இந்த துப்பாக்கி குண்டு தயாரிக்கிற கம்பெனியோட ஷேர் ஏறுது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல யாரோ பயங்கரமா வாங்கி சேர்த்து வச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால ஒரு பதட்டம் வந்து இப்பவும் உருவாகிட்டு தான் இருக்கு. 32% ரொம்ப அதிகம். ஏன்னா நார்மலா ஒரு 10% தான் ஏறும். நான் ஒன்னும் சொல்றேன், மினிமம் 4 to 6% தான் ஏறும். இது அதிகம் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி டபுள் மடங்கு ஏறி இருக்கிறதுனால எல்லாருமே இது ஒரு வார் சைனா பாக்குறாங்க. ஒரு பதட்டம் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மிலிட்டரி அபிஷியல்ஸோட அறிக்கைகள் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டா கூட யுஎஸ் பிரசிடென்ட் வந்துட்டு உக்ரைன் பிரச்சனைக்காக போறப்ப சமாதானம் பேசுறப்போ 3rd வேர்ல்டு வார்ன்ற ஒரு வார்த்தையை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொன்னார். சரிங்களா? சோ அதனாலயும் ஒரு பதட்டம் வந்து உருவாகும். சோ பங்களாதேஷ் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இனிமேல் பிரைம் மினிஸ்டரே வேணாம்னு சொல்லிட்டு ஆர்மி அபிஷியல்ஸா அது வந்து இப்போதைக்கு டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான பதட்டங்கள் நடக்கும். இது டைரக்டா வந்து ஷேர் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பட்ஜெட்ல வந்துட்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். திடீர்னு வந்துட்டு அந்த சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பட்ஜெட்ல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து போருக்கான கருவிகள் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க அர்த்தம். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா நாடு முன்னேற்றத்துக்கான ஃபண்ட் எல்லாம் கட் ஆயிட்டு இந்த மாதிரியான ஆர்மிக்கு தேவையான ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதனாலையும் ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமா வந்துட்டு அடி வாங்கும். நம்ம எப்படி சொல்லிட்டு 2025ல இப்போ நான் சொன்ன 9 சைன்ல 6ல இருந்து 7 சைன் வந்து மேட்ச் ஆகுது. மேபி நான் மறுபடியும் சொல்றேன், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 2025 மார்ச். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு வார் சைனுக்கான தோதான எல்லா சிச்சுவேஷனும் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா யார் முதல்ல குண்டு போடுறாங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஈஸியா வந்து வெடிச்சிடும். ஓகேங்களா? நம்ம கிட்ட ரொம்ப அன்ஸ்டேபிளா நின்றுட்டு இருக்கோம். என்னடா பயமுறுத்த நினைச்சுக்காதீங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு 6ல இருந்து 7 சைன் பக்கா மேட்ச் ஆகுது. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா இடத்துலயுமே வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே தன்னை காப்பாற்றிக்கிறது தான் வச்சிருக்கோம். காப்பாத்துறதுக்காக ஒரு சைடு தான் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் மிலிட்டரி இருக்கு. பட் ஸ்டில் யார் வந்து முதல்ல அஃபென்சிவ் மூவ் எடுக்கிறாங்க, யாராவது நான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உன்னை அடிக்க வரேன்னு யார் ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கிறாங்களோ, யார் ஃபர்ஸ்ட் குண்டு போடுறாங்களோ அங்க இருந்து ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் சொல்றேன், அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான சிச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப தோதா இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு லிங்கா சூப்பரா இருக்கு. ஸோ இது பயங்கரமான ஒரு அழிவுக்கு போய் நிற்கும். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 2025. ஸோ நீங்க எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் இந்த வார் சயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஷேர் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு, ஸோ இதனால ஒரு வார் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ மறுபடியும் சொல்ற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், பயமுறுத்ததா கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்னும் வந்து சொல்றேன், தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது. இந்த ஒரு நாள் 5 கோடி ரூபாய் தயாரிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறது ஈஸி, அதுன்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடாம ப்ராக்டிக்கலான வீடியோஸ் எடுத்து போட்டுருக்கேன், எஜுகேட்டிவா போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன யூடியூபருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட வி மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.